I think 6 months ago we did another event in Bangalore and அதுக்கப்புறமா இப்போ இங்க கோயம்புத்தூர்ல. Very happy to be back again for Fiona, and this is one brand that I'm associated with, and I feel very much connected. Thank you so much. Looking forward for this evening. Thank you so much. Thank you for having me. So please. So President Neryobe irukkinga if you have madam இந்த brand ambassador choose பண்றது particular reason நீங்க Fiona, it வந்து refined sunflower oil, and எனக்கு இந்த பிராண்டில் பிடிச்ச விஷயம் என்னென்னா இவங்களோட வீட்டோ ப்ரொடெக்ட் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து அவங்களோட ஆயிலில் இருக்கிற 50% வைட்டமின்ஸ் வந்து நல்லபடியாக ஃபுட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஒரு விஷயம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆஸ் தேர் டேக்லைன்ஸ் இஸ் சூஸ் பெட்டர், ஈட் பெட்டர். சாய்ஸஸ் ரொம்ப முக்கியம். ஹென்ஸ் Fiona. Choose better, eat better, வார்த்தை கேட்கணும் நினைச்சு. It's a nice tagline, நல்ல ஒரு tagline, and it's very important. அதாவது நம்ம சாப்பிட்றதுங்கிறது it starts not from the plate but it's from what you choose அப்படிங்கிறது. So it's a very important thing. So கரெக்டான ஒரு விஷயத்தை சொல்லணும். Choose better, eat better. Yes. சமையல் நீங்க எந்த பெஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி சமையல் பற்றி உங்க கருத்து மேடம், நீங்க சமையல் பண்ண அறிவு பண்ணுவீங்களா? உங்க பெஸ்ட் அந்த மாதிரி சாய்ஸஸ் சமையல் பெஸ்ட் சாய்ஸ் சமையல் பிடிக்கும். கிச்சனுக்குள்ளே போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் சமைச்சிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் ஆல்சோ ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஒரு டைமில் பிடிச்சது இன்றைக்கும் டக்குன்னு போய் சமைக்கிறது என்ன தோசை தான். எனக்கு சமைக்கிறதுக்கும் தோசை பிடிக்கும், சாப்பிட்றதுக்கும் தோசை பிடிக்கும். ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னாலே நிறைய மக்கள் இப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உங்களோட டிப்ஸ் என்ன? ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு டிப்ஸ் இன் ஜென்ரலாக என்ன சார், நல்ல தூக்கம், நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு, அண்ட் ஹைட்ரேட் பண்ணுறது, தண்ணி, அண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறது. ஸோ இன் ஜென்ரல் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு இதுதான். நம்மளுடைய சமையல் மாதிரி எங்கே இருக்காது. இதில் ஆயில் எந்த அளவுக்கு முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? அவருடைய குவாலிட்டி பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஆயில் ரொம்பவே முக்கியம் தான். அது எல்லா வீட்லேயும் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் இல்லையா ஆயில். ஸோ நம்ம வீட்லேயும் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆயில் இஸ் வெரி அது இல்லாமல் நம்ம சமைக்கிறது கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் நம்ம இந்த மாதிரி நம்ம சார்ந்த ஒரு டிப்ஸ் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னா சொல்லுவோம் சார். நான் ஆக்சுவலாக பிடிச்சது எல்லாமே சாப்பிடுவேன், நல்லாவே சாப்பிடுவேன். பட் மேபி ஒரு நிறைய விதவிதமாக சாப்பிடுவேன். பட் போர்ஷனாக கண்ட்ரோல் பண்ணுவேன். ஸோ அந்த டெய்லி பேசிஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் சாப்பிடுவேன். இன்றைக்கி வேறு ஏதாவது சாப்பிடணும், ஒரு சீட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் பண்ணிடுவேன். ஸோ நான் எப்போவுமே இந்த சாப்பாடு விஷயத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளால் எப்போ நமக்கு எல்லாத்தையும் சாப்பிட முடியணும் தோணும்போது இது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா we should be able to eat. ஸோ அந்த மாதிரி மற்ற ஃபேக்டர்ஸ், அதை சுற்றி இருக்கிற ஃபேக்டர்ஸ், ஒர்க் அவுட் பண்ணுறது, அதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ இந்த அளவுக்கு ஒரு 90% ஹெல்த்தியாக சாப்பிடுவோம். So I think most of the questions come answer பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். So regarding her diet also. So ma'am, at last so சாப்பிட்றத பற்றியே சொல்லுவேன். சூஸ் பெட்டர், ஈட் பெட்டர், ஈட் ஹெல்தி. நான் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா தண்ணி குடிங்க, ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். ஏன்னா இது எவ்ரி திங் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இல்லை ஏதாவது ஒரு ஃபேக்டர் அண்ட் ஒர்க் அவுட் ஏதாவது ஒரு ஃபேக்டர் மிஸ் ஆனாலும் மற்றது எஃபெக்ட் ஆகும். ஸோ இட்ஸ் ஆல் ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒரு விஷயம் எல்லாமே. Thank you, ma'am. Thank you so much.
இப்போ உள்ள தலைமுறைக்கு இந்த டூபிக்ஸ் இந்த இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிற மாதிரி என்ன சொல்லுவீங்க ஒரு அறிவுரை நம்ம எடுத்துக்கலாம். வித்தியாசம்னா எப்படி போயிட்டு இருக்கு சார்? மேடம் நம்ம வந்து ஒரு காலம் நம்ம வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிடுவோம். இந்த இடம் ஃபாஸ்ட் ஃபுட்டு இதை மாதிரி போயிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு பீஸா பர்கர் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு பக்கம் மருத்துவத்தில் அப்படி வேலை அப்படின்னு சொன்னாலுமே அப்புறம் வந்து உணவு பல டைம் மாறிடுது. நைட் 10 மணி 12 மணிக்கு சாப்பிட்றது இந்த மாதிரி இருக்குது. உணவு பழக்கத்தோடு கரெக்டாக இருக்குது. நீங்கள் சொல்கிறோம் உங்களுடைய பார்த்து சொல்லுங்கள். இந்த ஆக்சுவலாக நம்மளுக்கு இருக்கிற நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதுதான் சொல்ல முடியும். அண்ட் என்னோட இதில் வந்து ஜங்க் ஃபுட் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவே கிடையாது. நான் வந்து பெருசான மாதிரி என்ன சொல்கிறது தேவையில்லாத நிறைய விஷயங்கள் ஜங்கான சாப்பிடாம இருக்குது, தண்ணி மட்டும் குடிக்கும், இந்த மாதிரி நான் பண்ணதே கிடையாது. ஸோ ப்ராப்பராக ஹெல்த்தியாக ஹை ப்ரோட்டீன் லோ கார்ப்ஸ் இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு பிடிச்ச விதத்தில் நல்ல ஒரு ஹெல்த்தியான டயட் ஃபாலோ பண்ணால் மற்ற பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது